ஹலோ விவர்ஸ், பாடகி ஜானகி அம்மா இறப்பதற்கு முதல் நாள் இரவு இவங்க செய்த அதிர்ச்சி செயலை சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்து கதறி கதறி அழுதுருக்காங்க இவங்களுடைய குடும்பத்தினரான பேத்தி மற்றும் மருமகள். அப்படி அன்று இரவு என்னதான் நடந்தது? இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்போது அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்களோ என்பது போன்ற பல விஷயங்களை பற்றி அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க குடும்பத்தார். அது பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சனிக்கிழமை அன்று இரவு உடல் நல பிரச்சனை மற்றும் வயது மூப்பு காரணமாக பிரபல பாடகி ஜானகி அம்மா உயிரிழந்தாங்க. இவங்களுடைய இழப்பானது எல்லோருடைய மனதிலேயுமே மிகப்பெரிய நீங்காத சோகத்தை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. இவங்க இறப்பதற்கு முதல் நாள் இரவு இவங்க செய்த செயல்தான் தற்போது சிசிடிவியின் மூலமாக பார்த்து இவங்களுடைய குடும்பத்தினர் இன்னுமே கதறி கதறி அழுதுட்டு வந்திருக்காங்க. அதாவது இவங்க சனிக்கிழமை இரவு இறந்திருக்காங்க. இதற்கு முதல் நாள் வெள்ளிக்கிழமை இரவு இவங்க எப்போதும் போல சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரூம்குள்ளே போயிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மீண்டும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருந்து வெளியே ஹாலுக்கு வந்திருக்காங்க. ஹாலுக்கு வந்து அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா டிவியில் இவங்களுடைய பாடல்கள், அதாவது இவங்க பாடின பாடல்களை போட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடியிருக்காங்க. பிறகு மீண்டும் எழுந்து அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குமாங்க, ஃபேமிலி ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அவங்களுடைய கையால் அந்த ஃபோட்டோவை அப்படியே தழுவிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போதே அவங்களுடைய கண்களில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்திருப்பதும் அந்த காட்சியில் பதிவாகி இருந்ததாக அதை பார்த்து ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க இவங்களுடைய பேத்தியான அப்சரா. இவங்க இப்போதுல இருந்து இல்லை, கடந்த 5 மாசமாவே, அதாவது அப்பா வந்து போனதுல இருந்தே பார்த்தீங்கன்னா பாட்டி ரொம்பவே பார்த்தீங்கன்னா சோகமாயிட்டாங்க. அதே போல் கடந்த ஒரு 7 வருஷ காலமாகவே பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பெருசாக பாடுவதும் கிடையாது, திரைப்பட நிகழ்ச்சிகள்லையோ இல்லைன்னா பொது நிகழ்ச்சிகள்லையோ பெருசாக கலந்து கொள்வதும் கிடையாது. இதுவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, அப்பாவுடைய இறப்பானது இவங்களால கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. அதிலிருந்து அவங்க வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு துளி கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்போதுமே அப்பாவை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மன ரீதியாக ஏற்பட்ட இந்த அழுத்தம், நாம் ஏன் இந்த பூமியில் வாழணும் அப்படிங்கிற அந்த பேச்சுக்களின் மூலமாகத்தான் இவங்களுடைய உடல் ஆரோக்கியமானது இன்னுமே மோசமடைஞ்சு இப்போது அவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ஆகி பேசியிருக்காங்க. மேலும் அவங்க மனதளவில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் உணர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்கள அதில் இருந்து வெளிக்கொண்டுட்டு வருவதற்கு நாங்களுமே பல்வேறு விதமான முயற்சிகளை செஞ்சோம். தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடல்கள் பற்றி கேட்போம். இந்த பாடல் எப்படி பாடினீங்க, எப்படி ரெக்கார்ட் செஞ்சீங்க அப்படிங்கிற பல விஷயங்களை நானும் என்னுடைய அம்மாவான உமா கிருஷ்ணாவும் பார்த்தீங்கன்னா கேட்போம். அப்போதெல்லாம் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க. அப்போது கூட அம்மா சொல்லுவாங்க, இந்த வயசுலையுமே இவ்வளவு ஞாபக சக்தியோடு இருக்கீங்கம்மா, சூப்பர்மா அப்படின்னு எல்லாம் அம்மா பாராட்டுவாங்க. இப்படி பாட்டியை நாங்கள் எல்லா விதத்துலேயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். மேலும் அப்பாவுடைய அந்த இறப்பில் இருந்து அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு நாங்கள் நிறைய முயற்சிகளை ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தோம். இருந்தாலுமே பாட்டிக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா அப்பாவுடைய ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா பாட்டிக்கு வந்து அவங்க பாடின பாடல்கள் எல்லாமே கேட்கும்போது அவங்க அந்த ரெக்கார்டிங் செக்ஷனில் எப்படி இருந்தாங்க, அங்கே என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது இதெல்லாம் நிறைய எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய, அதாவது தாத்தா இறப்பதற்கு முன்பாக இருந்த காலகட்டங்களில் எல்லா ரெக்கார்டிங்குமே தாத்தா தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு இவங்களுடைய கணவரை பற்றியும் பார்த்தீங்கன்னா பேத்திக்கிட்ட ரொம்பவே பார்த்தீங்கன்னா அழகாக பேசியிருக்காங்க. அதாவது என்னுடைய வெற்றிக்கு காரணமே தாத்தா தான், அவருடைய ப்ரொஃபஷனலை கூட சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து நின்னார். நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வர வரைக்குமே எனக்காக வெயிட் பண்ணுவார், தூங்காமல் கொள்ளாமல் வெயிட் பண்ணி. அதன் பிறகு தான் நானும் அவரும் சேர்ந்து வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக பேசியிருக்காங்க.
இப்போது அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி அவங்க நடந்து வந்த அந்த காட்சிகள், அவங்கள பார்க்குற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசின இது போன்ற பல விஷயங்களானது ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேத்தியும் அவங்களுடைய மருமகளுமான உமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கதறி கதறி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அழுதுருக்காங்க. இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுக்கிட்டு இருந்திருந்தாங்கன்னா இவங்க இறந்தே இருக்க மாட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 10-15 வருஷத்துக்கு நல்லாவே எங்களோட சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்லி ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காங்க குடும்பத்தார். அதே போல் இவங்களுடைய மருமகள் உமா பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபல பாடகி, ஆனால் வீட்டில் ஒரு துளி கூட அப்படி நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப 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 எளிமையான ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாங்களோ அது போல தான் நடந்துப்பாங்க. என்கிட்ட வந்து மாமியார் போல கூட நடந்துக்க மாட்டாங்க. நானும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அம்மா மகள் போல தான் இருப்போம். நான் எப்பயுமே அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அதை விட அம்மா மகளை விட ஒரு தோழி போல என்கிட்ட நடந்துப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. என்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல அம்மாவாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா வீடுகளில் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருப்பாங்க. வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் செய்கிறது இது மாதிரியெல்லாம் அவங்க எதுவுமே நான் செஞ்சு பார்த்தது கிடையாது. அதே போல் ஆரம்ப காலத்துலலாம் ரொம்ப அவங்க வந்து பிஸியாக இருப்பாங்க. காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க. அந்த அளவுக்கு பிஸியாக அவங்களுடைய ப்ரொஃபஷனலில் இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே போல் அவங்களுடைய பேத்தி அப்சராவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் பிரபல பாடகியாக தான் தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஜானகி அப்படின்னா என்னுடைய பாட்டி, அன்பான பாட்டி அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவங்களுமே உருக்கமாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரபல பாடகி 4 தேசிய விருதுகள் வாங்கி பத்மபூஷன் விருதை கூட பார்த்தீங்கன்னா 2013 இவங்களுக்கு கிடைக்கும்போது காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருதை கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரொம்ப 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 சிம்பிளிசிட்டியோடு பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க. எல்லோர் மீதும் அதீத பாசத்தோடு இருந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மறைவானது குடும்பத்தாரால் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. இவங்களுக்கு என்னதான் வயது மூப்பு ஏற்பட்டு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதே போல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அட்மிட்மே பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் நாள் இரவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு அடுத்த நாள் நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியல. எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகத்தான் இருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையுமே நல்லா தான் எழுந்திருக்காங்க. ஆனால் வந்து நேரம் ஆக ஒரு 11 மணி அளவில் இருந்தே அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நிலைமை மோசம் அடைஞ்சிருக்கு. அதன் பிறகு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐசியூவில் வச்சு பார்த்துருந்துருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த ஹார்ட் அட்டாக் எல்லாமே வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழந்துட்டாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.